ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸ்ஸபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. இன்றைக்கி வந்து குரான் கிளாஸ் நம்பர் 151. டேட் வந்து இன்றைக்கி 17 ஷவ்வால் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 150வது வசனம். ரசூல்மார்களுடைய வரலாறு அல்லாஹ் வந்து சொல்லிகிட்டே வரான். அதில் கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு பக்கம் ரசூல் வெர்சஸ் ரசூலை எதிர்க்கக்கூடிய எதிரிகள். இவருடைய ஸ்டோரியில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவர் ரசூலாக ஃபிரௌனுக்கு எதிராக பணியாற்றினது. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்துக்காக வேலை செய்தது, ஒரு உம்மத்தை வந்து வடிவமைத்தது. சொன்னல, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்கள் மட்டும்தான் அந்த சீர்திருத்த பணியை வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து உம்மத்தும் மேலே அந்த பொறுப்பு வந்து சுமத்தப்படுது. ஸோ அந்த உம்மத்தை வந்து ஷேப் பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து யார் பண்ணுறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பண்ணுறாங்க. ஸோ அது சம்பந்தமாக தான் இப்போது தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம்? அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வாங்குறதுக்கு மலைக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் இவங்க காளைக்கன்றை வந்து சிலையாக வச்சுட்டாங்க. போகும்போதே இவங்க சிலை கேட்குறாங்க. கடலில் வந்து வரும்போது எங்களுக்கு ஒரு சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு வந்து சிலைகள் செய்யக்கூடாது, அதே மாதிரி சிலைகளை வழிபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க. அதையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத போது சிலைகளை வந்து அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ கீழே வர்றாங்க. வந்த உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ 150வது வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். மூசா தம் சமுதாயத்தாரிடம் கோபமும் வேதனையும் கொண்டவராக திரும்பினார். வந்தவுடனே அவர் கூறினார், நான் சென்ற பிறகு என்னுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு நீங்கள் செய்த செயல் எத்தனை கெட்டது! உங்கள் இறைவனின் கட்டளை கொண்டு வரும் முன் ஏன் இவ்வாறு அவசரப்பட்டீர்கள்? மேலும் பலகைகளை போட்டுவிட்டார். மேலும் தம் சகோதரரின் தலைமுடியை பிடித்து இழுத்தார். ஹாரூன் கூறினார், என் தாயின் மகனே,
இம்மக்கள் என்னை பலவீனமாக கருதி என்னை கொலை செய்யவும் முனைந்து விட்டார்கள். எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்குமாறு நீர் செய்துவிடாதீர். மேலும் இந்த அக்கிரமக்கார கூட்டத்தார்களுடன் என்னையும் சேர்த்து விடாதீர். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வராங்க. கீழே வரும்போதே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். எது, இவங்க வந்து காளைக்கன்றை வந்து கடவுளை வந்து செஞ்சு வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து அங்கே மேலேயே வந்து சொல்லிடுறான். அப்போ வரும்போதே கோபத்தோடு தான் வராங்க. அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போதே கோபமும் இருக்குது, வேதனையும் இருக்குது. அப்போது குரானும் வந்து அதுதான் சொல்லுது, பைபிளும் வந்து அதுதான் சொல்லுது. பைபிள்லேயும் வந்து அல்லாவே வந்து அங்கே சொல்லிட்ட மாதிரி தான் அவங்களும் வராங்க. அதனால் வந்து அவங்க என்னத்துக்கு கோபப்பட்டாங்க அப்படின்னா, இந்த செயலை செஞ்சாங்கள்ல அவங்க மேலே கோபமும் வேதனையும் கொண்டவராக திரும்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வராங்க, கோபமும் இருக்குது, கவலையும் வேதனையும் படுறாங்க. என்னடா நம்ம வந்து இவங்களை வந்து ஒரு மேலான ஒரு இமாமத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து தேர்வு செஞ்சுருக்கான். ஸோ உலகத்துக்கே வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது. உலகத்துக்கு வழிகாட்டுறதை விட்டுட்டு இவனுங்களே இப்படி தட்டு திரிஞ்சுட்டு போகிறானுங்களே. இப்போ தானே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அப்போது சொல்லி கொடுத்தது அது நடக்கலைன்னா அந்த வாத்தியாருக்கு வந்து எவ்வளோ மூடோட்டாகும், புரியுதா? அப்போ இன்றைக்கி வந்து இப்போ இந்த எப்படி இருக்காங்க பசங்களுடைய அந்த குவாலிட்டி, இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வாத்தியார்கள்லாம் பொதுவாக வருத்தத்தில் இருக்காங்க. அந்த உபதேசம் செஞ்சு கூட இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கோவப்படுறாங்க. வந்த உடனே அவர் கூறினார், நான் சென்ற பிறகு என்னுடைய பிரதிநிதிகளாக இருந்து நீங்கள் செய்த இந்த செயல் எத்தனை கெட்டது. நான் போயிட்டேன், ஆனால் என்னுடைய இடத்துல வந்து நான் ஆள் வச்சுட்டு போயிருக்கேன். யாரை விட்டுட்டு போயிருக்கேன்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிருக்கேன். அதே மாதிரி இந்த உம்மத்தில் சில பேர் புத்திசாலிகளாக இருப்பாங்க, பொறுப்பாளர்களாக இருப்பாங்க, கல்வியில் தேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்களாம் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நான் இல்லைன்னா என்ன, அவங்க நீங்கள் இருக்கீங்கள, அந்த தைரியத்தில் தானே நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது இந்த செய்தியை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒட்டுமொத்த உம்மத்தையும் ஒரு வகையில் அடக்கும். ஒரு உம்மத்து இருக்குது, அதில் வந்து ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா அந்த உம்மத்தே ஃபெயில் ஆன மாதிரி. அப்போ அதுதான் கேட்குறாங்க, நான் போயிட்டா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருவீங்களா, புரியுதா? அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது, ஒரு இறை தூதர் அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய தீமைக்கு யார் பொறுப்பு? அந்த உம்மத் தான் பொறுப்பு. அப்போது அந்த உம்மத்து தான் அந்த தீயவர்களை கண்டிக்கக்கூடியவங்களாக அங்கே இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தால் என்ன நடக்குமோ அந்த வேலையை யார் செய்யணும்? அந்த இவங்க இருக்கணும், சூப்பர்வைசர் தான் அவங்க செய்யணும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர் அதுக்கு தானே போடுறாங்க, மேனேஜர் அதுக்கு தானே போடுறாங்க. ஸோ எவ்வளோ கண்காணிக்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து போடுறாங்க. ஸோ அவங்க தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். நான் இந்த மாட்டை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்குது. என்ன அப்படின்னா, சிலைகள் செய்யக்கூடாதுங்கிறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டியூன் பண்ணியிருக்காங்க சிலைகள் செய்யக்கூடாதுன்ட்டு. அதுவும் மாட்டு சிலை செய்யவே கூடாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மாடு தான் அவங்க வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. மாடு சிலையை வந்து அவங்க செய்யவே கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். மாடை தான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு குர்பானி கொடுக்க சொன்னான். அது வந்து ஒரு கொலைக்காக அறுக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் வந்து அங்கே மாடை வந்து குர்பானி கொடுக்க சொன்னான். பைபிளில் வந்து ஃபிரௌன்கிட்ட போய் பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, பனி இஸ்ரேல்களை அனுப்பி நான் வழிபாடு பண்ணணுன்றாங்க, அல்லாஹ்வுக்கு வந்து வழிபடணுன்றாங்க. ஃபிரௌன் என்ன சொல்கிறாங்க, இங்கே வழிபடு, எதுக்கு போய் சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க, இங்கே வழிபடுங்க. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே வழிபட்டேன்னா நீ தாங்க மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் அறுக்க சொன்ன பிராணி உங்களுக்கு புனிதமானது. இது கிட்டத்தட்ட நம்முடைய இன்றைய உலகத்துலேயும் பிரச்சனை அதுதான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, மாடு வந்து நான் அல்லாஹ் அறுக்க சொல்கிறான், அதை நான் அறுத்தேன்னா எகிப்தில் அது பெரிய குற்றம். ஏன், மாடு வந்து புனிதமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் வந்து அதை அறுக்க முடியாது, நான் கூட்டிகிட்டு போய் தான் அறுக்கணும். அது அல்லாஹ் வந்து ஒரு 3 நாள் தொலைவில் வந்து என்னை பிரயாணம் பண்ண சொல்லி அங்கே போய் தான் அறுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாட்டு பக்தி இருக்கக்கூடாதுன்னு தான் மாடை அறுக்க சொல்கிறான். ஒரு பொருளை நீ வணங்குற, அதை அறுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது வணங்குறதுக்கான பொருள் கிடையாது, அது வெறும் தின்பதற்கான ஒரு பொருள். அப்போ மாடு எவ்வளோ பயன் தரக்கூடியன்னு நான் சொன்னேன். இவன் ஃபிரௌன் தன்னை பற்றி என்ன சொல்கிறான், நான் சூரியனுடைய பிரதிநிதி, நான் வந்து சூரியனுடைய குழந்தை, நான் சூரிய வம்சம் அப்படிங்கிறான்.
அப்போ சூரியனுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடியது எது? மாடு தான். மாடு சாணி கொடுக்குது, மாடு ஏர் உழுவுது, மாடு வந்து பால் கொடுக்குது, மாடு வந்து குட்டி போடுது. அதனால் மாட்டுடைய பயன் தான் விவசாயத்துக்கு வந்து மிகப்பெரியது சூரியனுக்கு அப்புறம். அப்போ அந்த மாட்டை வந்து இவங்க வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதிலிருந்து இவங்க மீட்டெடுத்து வந்தாங்க. சிலை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இந்த சிலையை வந்து இவர்கள் ஏன் வணங்கினாங்க? இது மெயின் கொஸ்டின். இப்போ குரான் வந்து பல வார்த்தைகள் வந்து பயன்படுத்துது. வரலாற்றுகளில் சில டேட்டா வந்து சில இடத்துல பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து சில தகவல் வந்து சொல்லாமல் விட்டுருப்போம். உதாரணத்துக்கு குகைவாசிகள் சம்பவத்தில் எடுத்துக்கங்க. அந்த குகைவாசிகள் ஊரை பற்றி பேசலை. அந்த ஏட்டுக்குரியோருங்கிறான், ஊருக்கு அந்த ஒரு நகரங்கிற என்ன நகரம்னு தெரில. அதே மாதிரி ஒரு ஊரை கடந்து சென்றவரை பார்த்திலாங்கிறான் பஹ்ராவில், அந்த இடத்துல ஊரை சொல்லலை. அதே மாதிரி ஒரு 2 தோட்டக்காரர்கள் இருந்தாங்க, அந்த தோட்டக்கார சம்பவம் எந்த ஊரில் நடந்துச்சுங்க அதை சொல்லலை. அதே மாதிரி துல்கர்னைன் எந்த ஊருக்காரர் அதை சொல்லலை. துல்கர்னைனுடைய ஒரிஜினல் பேரை சொல்லலை. அவங்க இந்த ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க அதை சொல்லலை. அப்போ தேவையில்லாமல் குரான் ஒரு டேட்டாவை சொல்லவே சொல்லாது. குரான் ஒரு டேட்டா சொல்லுது அப்படின்னா அந்த டேட்டா பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த சம்பவத்தில் குரான் சொல்லக்கூடிய ஒரு மெயின் டேட்டா என்னென்னா, அந்த மாட்டு காளைக்கன்ற சிலையாக அவங்க வணங்கினதை பற்றி சொல்கிறதோடு நிறுத்திக்காமல் கூடுதல் தகவல் ஒன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதை வந்து 150வது கிளாஸில் அது வந்து டீட்டெயிலாக விளக்கியிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்து வரும்போது பாருங்கள். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் 148வது வசனத்தில், கன்றுக்குட்டியின் வடிவத்தை உருவாக்கினார்கள், அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது. அது வந்து சவுண்டு போடக்கூடியதாக இருந்தது. அது மாட்டோட யூசேஜை பற்றி அங்கே டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா அது வந்து மாட்டுடைய சப்தம் இருந்துச்சுங்கிறேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமு சிலையை வந்து வழி செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த சிலைக்கு வந்து வணங்கினாங்க. செய்கிற வரைக்கும் சாமிரி வந்து நகைகளை கேட்கும்போது தூக்கி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ண போகிறான்னு யாருக்குமே தெரியாது. சாமிரி என்ன பண்ண போகிறான்னு யாருக்குமே தெரியாது. நகையை கேட்குறான், சரி எதுக்கோ கொடுக்குறாங்க. ஏதோ வந்து உங்களுக்கு கடவுள் யாருன்னு நான் காட்டுறேன், உங்களுக்கு கடவுள் யாருன்னு நான் காட்டுறேங்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, நகையை வந்து தூக்கி ஒவ்வொருத்தராக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக கடவுள் வந்து லான்ச்சுக்கு களத்துக்கு வருது. வந்த கடவுள் என்ன பண்ணுது, அது வந்து அந்த சிலை வந்து என்ன பண்ணுது, சத்தம் போடுது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கக்கூடாதுன்னு சொன்ன சிலைகள் எல்லாம் சத்தம் போடாது. அப்போ இது சத்தம் போடும். ரெண்டுக்கு நடுவில் ஒரு மச்சம் இருக்குது, தெரியுதா? டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு? இது சத்தம் போடாது, இது சத்தம் போடுதில்ல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அது சத்தம் போட்டுச்சு. சத்தம் போட்டால் வணங்கிடுவீங்களா? அது உங்கள்கிட்ட பேசாதுன்னு தெரியலையா? அது என்ன பேசிச்சா? அது உங்களுக்கு வழிகாட்டிச்சா? ஹிதாயத்து காமிச்சதா? கடவுள்னால் என்னவாக இருக்கணும்? பேசணும். அல்லாஹ் கடவுள், ஏன் அல்லாஹ் பேசுகிறான்? இது அல்லாஹ்வுடைய பேச்சு. 6000 சில்லற வார்த்தைகள் வசனங்கள் அல்லாஹ் பேசியிருக்கான். சரியா? அல்லாஹ்னா பேசுகிறான். இதில் வழிகாட்டுதல் இருக்குது. பேசுறது என்ன பேசுகிறான்? நான் எப்பேற்பட்ட ஆண்டவன் தெரியுமா, என்னுடைய அருள் தெரியுமா, என்னுடைய சக்தி தெரியுமா, எனக்கு செஞ்சால் உங்களுக்கு என்ன, அதெல்லாம் பேசலை. அதுவும் பேசுது. அதை விட மெயினாக என்ன பேசுது, இந்த உலகத்தில் நீ நல்லா வாழணுன்னு என்ன இருக்குன்னு தெரியுமா, நீ நிம்மதியாக வாழணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா, இப்படி பேசுது. இப்போ இவங்க மூசா நபியுடைய உத்தரவை மீறினாங்களா? இல்லை. ஏன்? இவங்க சொன்னது மூசா நபி சொன்னது சத்தம் போடாத கடவுளை வணங்காதீங்கன்ட்டு. இந்த கடவுள் சவுண்டு போட்டுச்சு. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது அது இல்லை. அப்போது ஒரு நபி இல்லாத போது புதுசாக ஒரு கடவுள் வந்தோடனே உம்மத் கன்ஃபியூஸ் ஆகுது. பார்த்தியா? இங்கே தான் நமக்கு படிப்புன்னு இருக்குது. இப்போது நாம் வச்சிருக்கிற சிலைகள் வேறு. ரசூல்லா காலத்தில் இருந்த சிலைகள் இப்போ கிடையாது. ரசூல்லா காலத்தில் இருந்த சிலைகள் கத்தாது, இன்றைக்கி இருக்கிற சிலை கத்தும். இவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆனாங்க, சிலைனா கத்தாதுன்னு தானே சொன்னாங்க, இப்போ கத்துதே. இதை வணங்கக்கூடாதுன்னு மூசா சொல்லலை. இல்லை, வந்ததுக்கப்புறம் தானே புரியுது இது கத்துற கடவுளையும் சேர்த்து வணங்கக்கூடாதுன்ட்டு. இதை சத்தம் போட்டுச்சு. அதுவும் அல்லாஹ் சொல்கிறான், சத்தம் போட்டுச்சுப்பா. மாடு மாதிரியே சத்தம் போட்டுச்சு. இது ஃபேக் மாடு கிடையாது, ஒரிஜினல் மாடு. புரியுதா? மாடு மாதிரியே சவுண்டு வந்துச்சு. அதில் ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு, அதில் காற்று அப்படி போய் இப்படி வர்ற மாதிரி ஒரு டிசைன் இருந்தது. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உலகம் மாறிடுச்சு.
தனக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை வணங்கக்கூடிய உலகம் போயிடுச்சு. அது போயிடுச்சு. அது கடந்த காலம், அது அந்த காலம், கற்காலம். இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறார்ல, ஈரானை வந்து நாங்கள் கற்காலத்துக்கு அனுப்புவோம். அவங்க சிந்தனை கற்காலத்துது. அவங்க சிந்தனை இருந்த இடத்துக்கே அவங்க வாழ்க்கையை அனுப்பிடுவோன்றான். அந்த சிந்தனை, அவங்க எந்த சிந்தனையை வச்சுருந்தாங்களோ, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய சிந்தனை தானே. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போ, அப்போ பவர் பிளான்ட் இருந்துச்சா உன்கிட்ட வந்து நியூக்ளியர் இருந்துச்சா? அப்போ எதுக்கு இந்த காலத்துக்கு பேச்சு பேசுகிற? முகமது காலத்து பேச்சு பேசுனா முகமது காலத்துக்கு போ, இந்த காலத்துக்கு எங்கள் டெக்னாலஜி ஏன் வர்ற அப்படின்னு தான் அவன் கேட்குறான். அதே தான் இப்போ பிரச்சனை. இப்போ இன்றைக்கி நமக்கு பயன் தரக்கூடிய பொருட்கள் ஏராளமாயிடுச்சு. இன்றைக்கி மாடுன்னா மாட்டுடைய ஒரு யூஸும் இல்லாத மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து சூரியனால் பயன்பெறாத உலகம் நிறைய இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜிங்கிற ஒரு கடவுள் உருவாகியிருக்கு. இன்றைக்கி விஞ்ஞானம்ங்கிற ஒரு கடவுள் உருவாகியிருக்கு. இந்த நவீன நாகரிக மிருகங்கள் இருக்காங்களே, தெஹசீப்னே பிர் அப்னே தரிந்தோங்கோ உபாரா, நாகரிகம் மீண்டும் தங்களது மிருகங்களை வெளிப்படுத்தியது அப்படின்னு அல்லாமா இக்பால் சொல்கிறேன். அப்போ இந்த தெஹசீபுடைய அந்த தரிந்தர்கள் இருக்காங்களே, இவங்க ஒரு கடவுள்களை வச்சுருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்த வழிபாடுங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய சிலைகள். இன்றைக்கி நாம் வணங்கக்கூடிய சிலைகள் வேறு, அது கண்ணுக்கு தெரியாது. டிஜிட்டல் கடவுள், புரியுதா? அப்போ இன்றைக்கி வந்து உலகம் வந்து அசிங்கமாக பார்க்கும். ஏன்டா இதை கும்பிட்ற, இது எனக்கு பயன் தந்ததுன்னு. அப்போ ஃபேனும் தான் பயன் தருது, அதை கும்பிடுவியா? ஏசி பயன் தருது, நிம்மதியாக தூங்குறதுக்கு ஏசி, அது கும்பிடுவியா? வண்டி பயன் பெறுது, அதை கும்பிட்றியா? இப்படி கேட்பான் விஞ்ஞானி. அதனால் பயன் தரக்கூடிய கடவுள்களை வணங்கக்கூடிய காலம் போயிடுச்சு. ஓ ஜமானா கியா, அந்த காலம் கடந்து போச்சு. நம்மளாம் நீ யார் அப்டேட் ஆகிட்டோம். அப்டேட் ஆனால் சிலையும் அப்டேட் ஆகும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மேட்ரு. அல்லாஹ் இதை உணர்த்தினதும் அதுதான். ஏன் அப்படின்னா பழைய சிலை, அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது எங்கள் வெச்ச கடவுளுக்கு. அதுதானே இன்றைக்கி வந்து பரேல்விகள் வந்து என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தாயத்தை வந்து போடக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, வழிகேட்டில், அதாவது ஷிர்க்கு குஃபுர் இருக்கக்கூடிய தாயத்தான் போடக்கூடாது, குரானை வந்து தாயத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். புது ஆர்குமெண்ட்டு. அதே தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து சிலைகளை தான் வணங்கக்கூடாது, கபறுகளை வந்து ஜியாரத் தான் செய்யும். புது டிஃப்ரெண்ட், புது இது. அவங்க வந்து யூதர்களுக்கு தான், யூத மத குருமார்களை தான் அவங்க வந்து வணங்கினாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய இஸ்லாமியர்களை வணங்குகிறோம். இப்படி இவங்களுடைய அந்த புது புது ஆர்குமெண்ட்ஸ். அப்போது இதில் இதை பற்றி ஒரு ரசூல்லா யார், இதை பற்றி அல்லாமா இக்பால் அவங்க ஒரு கவிதை புதுசாக எழுதின, கடைசியாக எழுதின கவிதைகளில் இதுவும் ஒன்று. அது வந்து அது ஃபுல்லாக படிக்க முடியாது அந்த கவிதை, சரியா? அதோடைய ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பாருங்க. இஸ் दौर में मैं और है, ஜாம் और है, ஜம் और है. இந்த காலகட்டத்தில் சாராயம் வேற. மைனா சாராயம், மை இல்லை, மீம் ஏ நூன் இல்லை, வெறும் மீம் ஏ, மீம் யா, மைனா சாராயம். இந்த காலத்தின் சரக்கு வேற, ஜாம் வேறு. அதாவது கொடுக்கக்கூடிய, அதாவது சொல்லுவாங்களே புது மொந்தையில் பழைய கல்லுமா, மொந்தையும் வேறு, சரியா? இப்போ இருக்கிற சரக்கும் வேறு, கொடுக்குற டம்ளரும் வேறு, ஜம்மு வேறு. ஜம்முன்னா யார்? ஜம்முன்னா அரசன் அர்த்தம். ஜம்ஷேத் அப்படிம்பாங்க. ஜம்ஷேதுன்னா அரசன் அர்த்தம். இன்றைக்கி காலத்தில் சாராயம் வேறு, கொடுக்குற பாட்டில் வேறு, என்ன அதை குடிக்கிற ராஜாவும் வேறு. சாக்கீன பினாக்கி ரவிஷ லுத்ஃபே சித்தம்மோர். அப்படி குடிக்க ஊற்றி கொடுத்தான்ல, இவன் வந்து பண்ணுற அநியாயம் வந்து வேறு. முஸ்லிம் நே பி தாமீர் கியா அப்படின்னா ஹரம். அவர் முஸ்லீமும் என்ன பண்ணான், புதிய ஹரமை உருவாக்கிட்டான். இன்றைக்கி 2 ஹரம் அந்த காலத்தில். மௌலானா இவர் அல்லாமா இக்பால் சொல்லும்போது 2 ஹரம் இருந்துச்சு. ஒன்று மாஸ்கோ, இன்னொன்று வாஷிங்டன். அந்த டைமில் 2 ஹரம் இருந்துச்சு. இன்றைக்கி 2 ஹரம். டெல்லவியூ, மாஸ்கோ இல்லை, வாஷிங்டன். டெல்லவியூ, வாஷிங்டன். இந்த 2 ஹரம் தான் இன்றைக்கி முஸ்லீமுடைய ஹரம். ஒன்று டெல்லவியூவை ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா வாஷிங்டனை ஃபாலோ பண்ணுவோம். 2 ஹரமில் ஏதோ ஒரு ஹரமை ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் வந்து அல்லாமா இக்பால் சொல்கிறார். முஸ்லீம் புதிய ஹரமை உருவாக்கிட்டான். ஹரம்னா என்ன? அங்கே இருந்தால் ஹிதாயத்தை எடுக்கிறான், அங்கே இருந்தால் ஐடியாலஜி எடுக்கிறான், அங்கே இருந்தால் வாழ்வியல் எடுக்கிறான். நாடுனா எப்படி இருக்கணும்? அமெரிக்காவை பார்,
மக்கள்லாம் எப்படி இருக்கணும்? அமெரிக்காவை பார். தெருவுனா எப்படி இருக்கணும்? அமெரிக்காவை பார். சட்டம்னா எப்படி இருக்கணும்? அமெரிக்கா. என்ன சட்டம்? ஆணு கல்யாணம் பண்ணலாம். இது சிறந்த சட்டமா? இப்போ இன்றைக்கி நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்ஜிபிடிக்யூவை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இப்போ தான் இந்த சூறாவில் லூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொன்னான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற நீ யார்? நீயும் அதுதான். அதே தான். என்னல்லா ஓரின சேர்க்கையாளர்களோட எங்களை நரகத்தில் அனுப்புகிறேன்னு? ஆமாண்டா, அவனை தான் நீ சப்போர்ட் பண்ண. இந்த கொடியை தூக்கிட்டு போனவன் தான் நீ சப்போர்ட் பண்ண. அவன் என்ன சொல்கிறான்? அதை தப்புன்னு சொல்கிறான். உரிமை இருக்குன்னு தானே சொல்கிறான். நீ டீம் ஏ செலக்ட் பண்ணிக்கோ, டீம் பி செலக்ட் பண்ணி, நீ டீம் சியை செலக்ட் பண்ணு, புதுசாக வந்திருக்கிற டீமை செலக்ட் பண்ணி, எல்லா கருமாந்திரமும் இதில் தான் இருக்குது. அல்லாவுக்கு எகெயின்ஸாக இருக்குது, அல்லாவுடைய ஷரியத்துக்கு எகெயின்ஸாக இருக்குது. ஷரியத்தை நிலைநாட்ட சொல்லல, ஷரியத்தை மறுக்கிறவனோட கூட்டு வைக்காதீங்கன்றான். அவ்வளோதான். புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? ஷரியத்தை இப்போதைக்கு இங்கே எல்லாம் நிலைநாட்ட முடியாது. அதுவும் உங்களை வச்சுட்டுலாம் சுத்தமாக பண்ணவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறோம். நம்ம இந்த அநீதியான ஷரியத்தில் நாம் சேர மாட்டோம், கூட்டு சேர மாட்டோம். இதை புரிஞ்சுக்கணும். मैं और जाम और जम और तहजीब के आज़र ने तरशुवाए सनम और तहजीब அதாவது கலாச்சாரம், சிவிலைசேஷன், புது சிவிலைசேஷன் எமர்ஜ் ஆயிருக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி. அந்த தெஹசீபு ஆசர்களை உருவாக்கியிருக்கு. ஆசர் யார்? இப்ராஹிம் நபியோட அப்பா. அவர் என்ன பண்ணிருந்தார்? மேனுஃபேக்சர், சிலை மேனுஃபேக்சர். அதனால் சொல்கிறாரு, இன்றைக்கி தெஹசீபும் வேறு, இன்றைய ஆசர்களும் வேறு. இன்னைக்கு ஆசர் யார்? வேறு, புது ஆசர் வேறு. இப்ராஹிம் சிலை தரசுவாய சனம், அவர் செதுக்கிய சனம். சனம்னா என்ன? சிலை. சனம் அவர். சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு சிலை லான்ச் பண்ணல சாமிரி. அந்த மக்களும் குழப்பம் அடையலை. என்ன புது சிலை லான்ச் ஆனவுடனே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சவுண்டு இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த புது சிலையை வணங்குறதுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னு போகிறாங்க. என்ன இந்த புது சிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மறுபடியும் லான்ச் பண்ணுது, ரசூல்லா விட்டுட்டு போனதுக்கப்புறம். ரசூல்லா அலியா ஹாரூன்னு சொன்னாங்கன்னு இதுவும் மீனிங். ஹாரூன் இருக்கும்போது தான் அந்த சிலை உருவாகுது. அலி இருக்கும்போது தான் அந்த சிலையும் உருவாகுது. என்னுடைய உதாரணம் உங்களுக்கு ஹாரூனை போன்றதுன்னாங்க. அதே உதாரணம் கரெக்டாக ஃபிட் ஆகுது பாரு. அதே எக்ஸாம்பிள், இந்த ஹாரூனுங்கிற எக்ஸாம்பிள் எத்தனை இடத்துல, அந்த இடத்துலையும் ஹாரூன்னால் அந்த புது சிலையை ஒழிக்க முடியல. மக்கள் ஹாரூன் பேச்சை கேட்கல, இந்த ஹாரூனுடைய பேச்சும் கேட்கல. எப்படி? அப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அந்த ஹாரூனும் கையை பிசைஞ்சிட்டு நின்னார், இந்த சிலைக்கு எதிராக என்னுடைய பிரச்சாரம் எடுபடலைன்ட்டு. இதே மாதிரி இன்னொரு சிலை உருவாக்கினாங்க. அந்த சிலைக்கு எதிராக அலினால பிரச்சாரத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவர் கத்துனார். கேட்டவங்க ஷியானே அலி, கேட்டவனுங்க ஷியானே அலி. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு எதிராக ஹாரூன் மட்டும் இல்லை, ஹாரூனுடைய மகன்களும் போகிறாங்க. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போராடினாங்க, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் போராடினாங்க. அந்த சிலை தான் இவங்களால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. இது இஸ்லாமுன்னாங்க. அடே இது இஸ்லாமே கிடையாதுறான்னாங்க. டிஃப்ரெண்ட் இருக்குதுடா இந்த சிலைக்கு அந்த சிலைக்கு, சவுண்டு மட்டும்தான்டா டிஃப்ரெண்ட்டு. புரிஞ்சுங்கடா. சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்கடா, அடே தொழுதா போக மாட்டீங்கடா, வெறும் சொர்க்கத்துக்கு இதை வச்சு போக மாட்டீங்க. இதைத்தான் அவங்க சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து இவர்களுடைய இவர்களை தலையாக அறுத்து 14 நூற்றாண்டாக தள்ளினாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சது. அந்த சிலை புதிய சிலை. அப்போ மறுபடியும் இன்னொரு சிலை உருவாகுது. தஹசீபுக்கு ஆசர்னு புதுசாக ஓவியங்கள் வரையப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் உருண்டை, கேக் ஸ்லைஸ் எவனும் போடல. அது வரைக்கும் யாருக்கும் எந்த பேரும் வைக்கப்படலை. உலகத்தில் எவனுக்கும் எந்த பேரும் கிடையாது. அவங்க அம்மா அப்பா வச்ச பேரை தவிர வேறு எந்த பேரும் இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக பேர் வருது. அப்போ எந்திரிக்கிறார் யார்? அல்லாமா இக்பால். இது ஒரு சிலை, இது எல்லாத்த விட பெரிய சிலை.
இது பெரிய அதாவது சிலைனா அதுக்கு பலி கொடுப்பான், தியாகம் பண்ணுவான், அர்ப்பணிப்பு செய்வான். புரியுதா? கடவுளுக்காக கொல்லப்படுறவன் யார்? ஷஹீது. அப்போ இந்த சிலைக்கு கொல்லப்படுறவன்னு என்னன்னு சொல்கிறாங்க? உயிர் தியாகின்னு சொல்கிறானா? இப்போ ஒரு கடவுளுக்கு ஒரு மனித உயிர், கடவுளுக்காக சண்டை போட்டு ஒரு உயிர் போச்சுன்னா இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் பெருமையாக அசிங்கமா? 2 மதத்தவர்கள் அடித்து கொண்டார்கள்னா அது பெருமையாக அசிங்கமா? அசிங்கம். இப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த சிலை வழிபாடு வேறு வடிவத்தில் இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பெரிய சவால் என்னென்னா, நம்ம காலத்து சிலையை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த சிலையை 3 வகையான பேர் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு கூட்டம் சாமிரி உருவாக்கணுன்னே அந்த சிலை பின்னாடி போயிடுச்சு, இது ஒன்று கூட்டம். 2வது கூட்டம் அவங்க பின்னாடி போனாங்க, கொஞ்ச நாள் கழித்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கொடுக்கும்போது எல்லோரும் கொடுத்தாங்க, என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் அப்படின்ட்டு. டக்குன்னு சிலையை ஏற்படுத்தி இதுதான் நீங்கள் தவற விட்ட கடவுள் அப்படின்னு அவன் ப்ரெசென்ட் பண்ணோடனே முழிச்சுக்கிட்டாங்க. ரைட்டு, இல்லை சிலை வழிபாடு கூடாதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் அது கூட இணைஞ்சாங்க, பின்னாடி அதை தௌபா செஞ்சிட்டாங்க. ஏன்னா சிலர் ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதே ஒரு கூட்டம் ஆரம்பத்துலேருந்தே அதை எதிர்த்தாங்க. யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட இருந்தவர்கள். இப்போ இந்த 3 கூட்டம் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம கணக்கும் இது தான். ஒரு கூட்டம் இந்த சிலை ஹக்குன்னு நம்பி அது கூடவே இருக்கிறானே. இன்னொரு கூட்டம் ஒரு காலத்தில் இந்த சிலை சரின்னு நினச்சி ரியலைஸ் பண்ணி, இல்லை இது இஸ்லாத்துடைய ஜனாசா எடுத்துருது, இது இப்போ இன்றைக்கி இந்த சிலையை உடைக்கக்கூடிய அந்த தொடக்கத்தை ஈரான் போட்டுச்சு. இப்போ இன்றைக்கி ஈரானை ஆதரிக்கிறவர்கள் இந்த சிலை வழிபாட்டை விட்டவர்கள், தௌபா செஞ்சவர்கள். அவனை என்னவா பார்க்குறான்? அவனை வேற ஆளாக யாரெல்லாம் பார்க்குறானோ அவன்லாம் சிலை வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா அவன் வேறு மண்ணாங்கட்டி அதான் பார்க்குறான். இல்லை என் சகோதரன் அப்படின்னு அவன் அது இவன் எனக்காக சண்டை போடுறான், இது என்னுடைய தீனுக்காக இவங்க சண்டை போடுறாங்க, நானும் அவனும் ஒன்று. ஒரு உடலை போன்றவர்கள் நீ யாரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்களோ அவங்களாம் இந்த சிலையிலேருந்து தௌபா செஞ்சவர்கள். ஆரம்பத்துலேருந்தே இந்த சிலை பற்றி தெளிவாக இருந்தவர்கள் அல்லாமா இக்பால், மௌலானா மௌதூதி, இவங்கெல்லாம் டே 1லேருந்தே தெரியும் இது சிலடா போடா டே சகிப்பட என்ன தெஹசீபிக்கு ஆசர்னு தரசுவா சனம். அவர் அந்த புதிய சிலை வணங்குறதெல்லாம் போய் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத, எங்களுக்கு அடையாளமே இது கிடையாதுன்னு. நாங்கள் குளோபல் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம், இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவம், இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அப்போது இதில் இப்போ இவங்க என்ன பண்ணுறப்ப நாம் என்ன சொல்கிறோம்? தௌபாவை நோக்கி கூப்பிட்றோம். ஒன்றும் பெருசாக அந்த சிலையெல்லாம் நீங்கள் அழிக்கிற அளவுக்கு சக்தியும் கிடையாது உங்களுக்கு. அது மூசா இடத்துல இப்போ ஈசா அவர் பார்த்துக்குவார். இந்த சிலைகள்லாம் சாம்பலில் கரைக்கிற வேலை அவர் பார்த்துக்குவார். அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் நாங்கள் கிடையாது. தௌபா மட்டும் செஞ்சு ஒதுங்கி நிற்போம், மூசாவுக்காக வெயிட் பண்ணுவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்காக வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்தது அந்த வசனத்தில் எப்படி வருது? நல்லா உங்கள் இறைவனின் கட்டளை கொண்டு வரும் முன் ஏன் இவ்வாறு அவசரப்பட்டீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறேன். நான் தான் போயிருக்கேன்ல, உனக்கு என்ன இபாதத்து வேணும்னு தானே நீ கேட்ட, வழிபாடு வேணும்னு தானே கேட்ட, நான் தான் வாங்கிட்டு வர்றது தானே போகிறேன், அதுக்கு தானே போயிருக்கேன். எப்படி வழிபடணுங்கிறது தானே கேட்டு வாங்கிறதுக்கு போயிருக்கேன். இதுன்னு சிராத்தல் முஸ்தகீம் சொல்லிட்டு இல்லை, அதுக்கப்புறம் தானே வா அன்னம் தலையும் என்னன்னு கேட்டு வரேன்னு தானே போனேன். அதுக்குள்ளே ஏன்டா அவசரப்படுறீங்க? அப்போது இதிலேருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? தொழுகையாளிகள் கம்மியாக இருக்காங்க, நோன்பாளிகள் கம்மியாக இருக்காங்க, இதனால் தொழுகையே பெருசு, நோன்பே பெருசுன்னு நினச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே மக்கள் மத்தியில் ஆன்மீகத்துக்கு சரியான டிமாண்ட் இருக்கும். அதுதான் இது. இவன் டிமாண்ட் பண்ணுறான், அதே கட்டுப்படுதலுக்கு மக்கள் மத்தியில் எப்போவுமே டிமாண்டு இருக்காது. கட்டுப்படுறதை கூப்பிட்டாங்களா? அடுத்தது அல்லா காமிச்சு கொடுத்த ஊருக்கு உள்ளே வாங்க அப்படின்னு நீயும் எல்லாம் போய் சண்டை போடுனாங்களா? இவங்களாம் பக்திமான்களா? இவங்க கும்புறதில் எவ்வளோ போட்டி போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணுமா, அர்ஜெண்ட்டாக வேணுமா, ஒரு 30 நாள் ஆகிருச்சான், மீதி 10 நாள் எக்ஸ்ட்ரா ஓடிருச்சான்.
ஐயோ எங்கள் 10 நாள் வீணாக போகுது, நாங்கள் இவாதத்து இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்குது, நாங்கள் எவ்வளோ நன்றி செலுத்தவோ தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கடவுளை பற்றி பக்தியே இல்லை. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்தி இல்லை. இவங்களுக்கு வந்து பக்தி முட்டிக்கிட்டு வந்துருச்சு, போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க இவங்க தக்குவாவை. லட்சணம் தெரியும், அல்லாஹ் அவன் தக்குவா ஜனாசா எடுத்துருவான். தக்குவா என்ன லெவலில் தக்குவா இருக்குதுன்னு பெரிய பெரிய பேச்சு பேசுனீங்க இல்லை, அல்லாஹ் சொல்கிறாங்க நீங்கள் செய்யாதெல்லாம் ஏன்டா பேசுகிறீங்க, எதுக்குடா டைலாகு. அப்போது எப்போவுமே வந்து வழிபாடில் மக்கள் ஆர்வமாக தான் இருப்பான். நீ பாரு இந்த எந்த வழிபாடு வேணால் இப்போ கூட்டம் வந்து ஃபுல்லாக இருக்கும். நீ ஜிம்மா மட்டும்தான் கடமைன்னு சொன்ன, அதனால தான் வழிபாடு ஜும்மா மட்டும் ரொம்பது. நீ 5 நேரமும் தொழுலைன்னா நரகன்னு சொல்லிப்பாரு, நீ கண்டிப்பாக அவன் வருவான். தொழுலைனாலும் சொர்க்கத்துக்கு போவேங்கிற ஒரு ஃபிலாசபி நீ தானே சொல்லி வச்சுருக்கிறீங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? களிமா சொன்னால் சொர்க்கமாக இல்லையாங்க? நான் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ல, போயிட்டு போகிறேன். என்ன வெந்துட்டு தானே போகணும், வெந்துட்டு போகிறேன். இங்கேயும் என்ஜாய் பண்ணுறேன், அங்கேயும் போய் கடைசியாக என்ஜாய் பண்ணுறேன். என் ரிசல்ட் எனக்கு சொர்க்கம் தானே நீ சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இதை சொன்னீங்களா? ஒரு நேரம் தொழுகையை விட்டு அவனுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும், நீ சொர்க்கத்துக்கு என்னன்னைக்கும் போக மாட்டேன், நிரந்தர நேரத்தில் இருப்பேன்னு நீ சொன்னீங்களா? சொல்லலை. நீங்கள் ஜும்மா மட்டும்தான் காமிச்சிங்க, அதனால தான் ஜும்மா கூட்டம் பிச்சுட்டு வருது. நீங்கள் ரமலான் மட்டும் கேன்வஸ் பண்ணீங்க, ரமலானில் கூட்டம் பிச்சுட்டு வருது. சரியா? அந்த எப்போவுமே மக்களை பொறுத்த வரைக்கும் இபாதத்துக்கு ஜாஸ்தியாக வருவான், பொங்கி வலிவான். நீ ஞாயிற்றுக்கிழமை அசம்பலாக சொல்ல வரமாட்டான், ஜும்மாவில் அசம்பலாக சொல்ல வருவான். ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கான டைம் அது, திஸ் இஸ் மை டைம். புரியுதா? அதில் வந்து உட்காந்து அல்லாவுடைய தீனை கற்றுக்கிறதுக்கும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவனும் வரமாட்டான். கூப்பிடு பயானுக்கெல்லாம் கூப்பிட்டோன்னா எவ்வளோ கஷ்டம் வருது. செலவு பண்ணி பாக்கெட்லேருந்து இப்போ நீங்கள் தர்பியா நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, பயான் நடக்குது. இன்றைக்கி வந்து வீரியமாக இருந்த ஜமாத்துகளுடைய லட்சணமே என்னப்பா, பஸ் வச்சா தான் வர்றான். ஃப்ரீ பஸ் வைக்கணும், ஃப்ரீ சாப்பாடு கொடுக்கணும், அப்போ தான் வருவோம். யாரும் செலவு பண்ணிட்டுலாம் வரமாட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே தயார் இல்லை, கும்பிட்றதுக்கு இங்கே எல்லாருமே தயாராக இருக்கும். அதுதான் மூசா நபி கேட்குறாங்க, எதுக்கிட்ட அவசரம். அல்லாவும் பாரு இத்தனை வருஷம் அவங்களுக்கு கும்பிட்றது சொல்லி கொடுக்கவே இல்லை. பாரு கும்பிட்றது என்னன்னு சொல்லி தரவே இல்லை. அது தேவையில்லை அல்லாவுக்கு. ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்திருக்கும், ஏதோ சுபு 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து இருந்திருக்கும், இல்லைன்னா முற்றிலும் இல்லாமலாம் இருந்திருக்காது. ஆனால் அது ஒரு முறைப்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்கால 13 வருஷம் இபாதத் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதோடைய ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து எங்கே வந்துச்சு, அது ஒரு சிஸ்டமேட்டிக் எப்போ வந்துச்சு, மதீனாவில் தான் வந்துச்சு. அப்போ 12-13 வருஷம் அல்லாஹ் வந்து சும்மா தான் வச்சுருந்தோம். நோன்பு எங்கே வந்துச்சு, பத்ரில் தான் நோன்பு கடமையாகுது. அப்போ ஏன் நோன்பு இங்கே வச்சுருக்கலாமே, அது அதோட ஆப்டான டைமு. இங்கே பசியோடு இருக்கிறது, மக்கால பசியோடு இருக்கிறதுல என்ன தடை வந்துட போதும்மா. நீங்கள் வந்து மற்ற தொழுகைக்கு வேணால், ஜமாத் தொழுகைக்கு வேணால் டெஃபினேஷன் சொல்லிக்கலாம். வீட்டில் பசியோடு பட்டினி கிடக்கிறது என்ன பிரச்சனை? ஜமாத்தா தொழுதா மக்கள்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஓகே. ஹஜ்ஜு செஞ்சுருந்தால் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஓகே. நோன்பு வைக்கிறதுக்கு யார் அட்டாக் பண்ணியிருப்பாங்க? காலையில் எழுந்திரி சார் 5 மணிக்கு லைட் எரியுது, சார் இந்த வீட்டில் சோறாக்கிட்டு இருக்காங்க, 3:30 மணிக்கு யாரோ தின்னுட்டு இருக்காங்க பாரு, புர்றா இப்படியா பண்ண போகிறாங்க. அவங்களாம் ஒரு பேரிச்சம்பழத்தோடு சாப்பிட்டுட்டு நோன்பு இருக்காங்க. சரியா? இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் சஹரும் இன்ட்ரொடக்ஷன் ஆகலை, சஹர் பின்னாடி தான் இன்ட்ரொடக்ஷன். ஒரு சஹாபி இஷா தொழுதுட்டு படுத்துடுறாரு, வீட்டில் தூங்கும்போது தான் சஹர் இன்ட்ரொடக்ஷன் ஆகுது. புரியுதா? அப்போது இந்த இடத்துல வந்து வழிபாடுனா எப்பயுமே மக்கள் மத்தியில் டிமாண்ட் இருக்குது. ஆனால் கடவுள் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். பொய் பேசுகிறது வந்து வேணாங்கிறார், லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறார், ஹராமான வழியில் பொருள் ஈட்டக்கூடாதுங்கிறார். இந்த மாதிரியான நற்பண்புகளை சொல்கிறார் அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இதில் இதுவும் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன் அவசரப்படுறாங்க இவங்க வேணும்ன்ட்டு. மேலும் பலகைகளை போட்டு விட்டார், தம் சகோதரரின் தலைமுடியை பிழித்து இழுத்தார். ஹாரூன் கூறினார், என் தாயின் மகனே, இம்மக்கள் என்னை பலவீனமாக கருதி என்னை கொலை செய்யவும் முனைந்து விட்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை நம்பி தானே போனேன், அது ஒரு உரிமையில் கேட்குறாங்க. இதனால் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து மெயின் அந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு கிடையாது, அவங்க வந்து தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. நான் இவங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், என்னை மீறி இவங்க செயல்பட்டாங்க. எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க? என்னை பலவீனனாக கருதி என்னை கொலை செய்யவும் முனைந்து விட்டார்கள். நான் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்த்தேன் அப்படின்னா, என்னை கொலை செய்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க.
இந்த வரும் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, நாகூர் தர்காவில் வந்து இந்த மாதிரி நைட்டில் நான் தூங்கியிருந்தேன். தர்காவில் அவுலியா வந்து என்னை இப்படி பார்த்து என்னமோ ஒன்று சொன்னார், உன் வீட்டில் வந்து 10 குண்டா கீறு வச்சு சமைச்சு நீ கொடுக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து 100 பேருக்கு அனுப்பணும்னு சொன்னார். இப்படி நீ செய்யலைன்னா உன் மண்டை வெடிச்சிருன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் பார்த்து நம்ம ஒரு 10 லெட்டர் 100 லெட்டர் நாம் போட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கு வந்து அனுப்பி அந்த 10 கீரி வந்து செஞ்சிருவான். அது மாதிரி புரியுதா? இப்படி வந்து இந்த சிலையுடைய பூசாரிகள் இருக்கிறாங்க. இது சொல்லிச்சுன்னா அது பேசிச்சிம்மா, நீ நம்பணும். பேசணும், நேற்று நைட்டு உட்காந்து பேசணும், அதுக்கு நல்லது எதுன்னு சொல்லிச்சு. இந்த இந்த இது செஞ்சிங்கன்னா நல்லது. இவனுங்க சங்கிங்க பாடு இருக்கே, ஐயோ ஒரு நாள்லேயே 3 கலர். திடீர்னு ஈரான் வந்து F-35 தூக்கிருச்சிங்கிறான். காலையில் எழுந்திரிச்சு ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கைன்றான். நடுவில் நியூட்ரல் ஆகி அமெரிக்கா இப்படி சொல்லுது, ஈரான் இப்படி சொல்லுதுங்கிறான். இந்த மாடு என்ன ரொம்ப குழப்புது. இது என்ன கலரு, இது என்ன சைஸு, இது என்ன வயசு, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. இவன் யாருக்கு சப்போர்ட்டர்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஈரான் பக்கம் சந்தோஷம் அடைகிறான், திடீர்னு இந்த பக்கம் சந்தோஷம் அடைகிறான். கொடுமை. சரியா? அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி வந்து என்னை கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் வெயிட் பண்ணேன், நீங்கள் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். என்கிட்ட சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு. இதே தான் அலி என்ன சொல்கிறேன், நான் கௌசர் தடாகம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நான் கௌசரில் வச்சு உங்களுக்காக காத்துட்ருப்பேன். நீங்கள் என்னென்ன சேட்டப் பண்ணீங்க இந்த உம்மத்து கூட என்னென்ன ஜனாசா நீங்கள் எடுத்தீங்க, நான் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவர் ரசூல்லாட்ட வெயிட் பண்ணுவேன்னார். அது அப்படியே ஃபிட் ஆகுது பாருங்க. இப்போ நாமளும் என்ன பண்ணோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த சிலையை வந்து நம்மளாலலாம் மேனேஜ் பண்ண முடியாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. இது அதோடைய அந்த மக்பூலியத்து, அதோடைய அந்த ஏற்புத்தன்மை இருக்குல்ல, அதோடைய அக்செப்டன்ஸு, அதோடைய அந்த பிரசித்தி பெற்ற கடவுளாக இன்றைக்கி அது ஆயிடுச்சு. அந்த கடவுளை வந்து இன்றைக்கி யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. வெள்ளைக்காரன் கொண்டு வணங்குறான், நாத்திகனும் வணங்கக்கூடிய கடவுள் அது. சரியா? அது அவர் சொல்கிறார், எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்குமாறு நீர் செய்து விடாதீர், மேலும் இந்த அக்கிரமக்காரர்கள் கூட்டத்தார்களுடன் என்னையும் சேர்த்து விடாதீர் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க, அவனுங்க என்ன பண்ணிட்டுருக்கிறானுங்க, அவனுங்க என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, ஹாரூன்னு தப்பாக சொல்கிறாரு, இந்த சிலையை வந்து செய்யக்கூடாதுன்னு தப்பாக சொல்கிறாரு, அந்த சிலையை வழிபடக்கூடாதுன்னு தப்பாக சொல்கிறாரு. நீங்கள் வேணால் பாரு, மூசா வந்தால் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே நேராக போய் ஹாரூனை அடிக்கிறாரு. இவனுங்க நின்று சிரிச்சிட்டு, நாங்கள் சொன்னோம்ல அவர் எங்காலுன்ட்டு. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்காலுன்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது. பார்த்தி அவர் சொல்கிறார், நீங்கள் அடிக்கிறத பார்த்தா அந்த பரதேசிங்க இப்படி நினச்சிக்குவானுங்க, என்ன ஏதோ நீங்கள் வந்து அவருக்கு தான் ஃபேவராக இருக்கீங்கன்ட்டு என்ன. ஆனால் நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்காதீங்க, இந்த அக்கிரமக்கார நாய்களோட என்ன சேர்த்துறாதீங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதல்ல அவங்கள போய் பாருங்கள் அப்படின்றார். அப்போது இதிலேருந்து இன்னொரு விஷயமும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு தப்பு நடக்குது, விட்டுட்டு ஒருத்தர் நம்மளை நம்பி விட்டுட்டு போனார். வந்தவுடனே யாரை அடிக்கணும்? தப்பு செஞ்சவனும் அடிக்கணுமா? அதை வந்து காவல் நிறுத்திட்டு போனாங்களே அவனை வந்து கேட்கணுமா? காவல் யாரை நிறுத்திட்டு போனாங்க அவனை தான் முதல்ல கேட்கணும். இதுதான் நான் சொல்கிறேன், மறுமையில் நம்ம தான் முதல்ல பிடிக்கப்படுவோம். யார் ஹாரூன் யாரோ, அந்த ஸ்பாட்டுடைய ஹாரூன் யாரோ அவங்கள தானே விசாரிக்க போகிறாங்க. முதல்ல மக்கள்கிட்ட அப்புறமா தான் போவாங்க. நீ என்ன பண்ணால், உனக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு உனக்கு தான் பனிஷ்மெண்ட் என்ன, இருடி மொதல் விசாரணை இவங்களுக்கு, நீ சொன்னியா அப்படின்னு தான் வர்றாரு. அவர் சொல்கிறார், நான் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு சொன்னேன்? என்னை கொல்கிற அளவுக்கு சொன்னேன், என்னை சாவடிச்சிருவாங்கிற அளவுக்கு நான் வந்து உபதேசம் பண்ணேன். ஆனால் இவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வர்றாங்க. இப்போ இதில் வந்து இவங்க விடுதலை பயணம் 32:1-8 வரைக்கும், சரியா, இந்த விஷயத்தை வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மேலே பழி போட்டு வச்சுருக்கேன். யார் இவர்கள்? இது எப்படி வருதுன்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஹாரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேவுக்கு என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை,
நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் லேட் ஆகிடுச்சு, 30 நாள் வரனர், 30 தாண்டி போச்சு, ஆளக்கானோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் வழி நடத்தணும், எங்களுக்கு ஏதாவது கடவுள் செஞ்சு கொடுங்கன்றார். உடனே இவர் வந்து எல்லாத்தையும் கேட்டு உடனே வந்து அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களாம், எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இதுவே என்று காளை கடவுளை இவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க எப்போவுமே இந்த அயோக்கிய பசங்க, இவங்க யார்? யூதர்கள். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, வேதத்தில் வந்து இவங்க கையாடல் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னல, அது இதுதான். இவனுங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் நபிமார்கள் மேலே பண்ணிடுவானுங்க. இது வந்து இவனுங்க இந்த நபி மட்டும் இல்லை, பைபிளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல எல்லா நபிமார்கள் மீதும் இவங்க பழி போட்டிருக்காங்க. அதுவும் போட்டிருக்கிற பழி எப்படி? ஷிர்க்கு. என்ன, இப்ராஹிம் நபி ஷிர்க்கு செஞ்சார். எப்படி பாரு, அவர் இப்ராஹிமா அனீஃபா, அவர் வந்து ஷிர்க்கு செஞ்சாராம். சூனியம் வந்து யார்? சாலமான் அலைஹிஸ்ஸலாம். விபச்சாரம் யார்? லூத் அலைஹிஸ்ஸலாம். யாரெல்லாம் எதுக்கு எகெயின்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்கே. இவனுக்கு பைபிளில் என்ன கூத்து பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பைபிளில் பார்த்து குரான் காப்பி அடிச்சுங்கிறீங்களா? குரான் என்ன சொல்லுது? நபிமார்களை ஒரு இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுதா குரானில்? நீங்கள் ஒரு இடத்துலையாவது நல்லது சொல்கிறீங்களா நபிமார்களை? என்ன பொய், விபச்சாரம், பொய், மோசடி, இது வந்து ஒரு சாதாரண மூமின் கூட செய்யாத பாவங்களை நபிமார்கள் மீது இவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? அதுக்கு ரீசன். ஏன் இப்படி சொன்னாங்க? இந்த பெரிய பெரிய பாவங்கள் நபிமார்கள் செய்ததாகவே பரப்பிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது? நாங்கள் சாதாரண மக்கள், நாங்கள் சின்னஞ்சிருச்சுங்க, நாங்கள் வந்து அற்பம், அதாவது தங்களை தாழ்த்திக்குவாங்க, ரொம்ப அடக்கம், நாங்கள் என்னங்க பண்ணுறது? நாங்கள்லாம் ஈமானில் பலவீனம் அடைஞ்சவங்க, நபிமார்கள்னாலேயே இவ்வளோ பாவங்கள்லாம் செய்ய முடியும் போது நம்மளாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு போட்டு இது பண்ண. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மதங்களை வந்து யாரெல்லாம் வந்து வெறும் மதமாக அது தூக்கி பிடிக்கிறானோ, குருட்டு பக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதத்துடைய ரோல் மாடல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து இன்றைக்கி உலகம் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் கூட, தவறுன்னு ஒத்துக்கிட்ட விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறதா காட்டியிருப்பாங்க. அவங்க ஒழுக்க கேடர்களாக மட்டுமே அவங்கள சித்தரிப்பாங்க. ரோல் மாடல்னு காமிச்சா அதோட பூசாரி எப்படி இருப்பான்? அதனால தான் இன்றைக்கி அபு அப்துல்லா அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிவாசலில் வந்து ஒரு ஹஜ்ரத் வந்து ஒரு தப்லீக் ஜமாத்துடைய ஒரு ஆள் வந்து ஓரினச் சேர்க்கை வந்து அவர் முன்னாடியே வந்து செஞ்சுருக்காரு. செய்யும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்றா, இதெல்லாம் அவுலியாக்கள் செய்ய வேண்டிய செயல், இது அவுலியாக்கள் செஞ்ச செயல், இதெல்லாம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா அப்படி இட்டு கட்டி வச்சுருக்காங்க அவங்க வரலாறுல, புரியுதா? அதனால் வந்து அது அந்த ஜமாத்துன்ட்டு இல்லை, இது வந்து இன்றைக்கி வந்து எல்லா மட்டத்துலேயும் இது வந்து ஸ்கூலில், காலேஜஸில், மதரசாஸில், எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் ஆண்கள் வந்து ஒன்றா இருக்கிறாங்களோ, நீ சிறைச்சாலையில், எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான இந்த பாவம் வந்து இருக்குது. இந்த இது வந்து ஒரு வியாதி. எது? நல்லவர்கள் யோகியர்களே யாரும் இல்லை அப்படிங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன, அதனால் வந்து நாங்களும் இந்த பாவத்தை செய்வோம். அதிலே இன்னொரு கூட்டம் என்ன, இப்போ நாம் பேசுகிறோம் ஹாக்கிமேத்துங்கிறோம், நம்ம வந்து அல்லாவுடைய அந்த தீனை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கிறோம், இதுங்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறேன்? நீ கேரக்டர் ஒன்று நல்லா இருக்கா? நீ இப்படி பேசலாம்? நீ பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதியா? சஹாபாக்கள் பேசலாம், நீ சஹாபாக்கள் அளவுக்கு ஒர்த்தா? நீ வெயிட்டா? அதனால் என்ன நடக்கும்? இப்போ பேசுகிறவனு எல்லாம் இப்படி சொல்லுவீங்க. இன்றைக்கி யோகியன்னு உலகத்தில் ஒருத்தனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எவனுக்கும் கொடுக்க முடியாது, எவனுக்குமே கொடுக்க. அப்போ எவன் தான் பேசுகிறது? வானத்துலேருந்து ஆள் வரும், இருக்கிற பாவிகளில் ஒரு பாவி தான் தௌபா செஞ்சுட்டு பேசுவான். பாவமே செய்யாத ஒருத்தன் பேசுனா எங்கேருந்து பேசுகிறது? வாய்ப்பே கிடையாது, புரியுதா? அதனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வஞ்ச புகழ்ச்சிங்கிறது, வஞ்ச புகழ்ச்சி, அவங்க வரலாறு சொல்கிறேன்ட்டு பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, புரியுதா? வேறு மற்றவங்க மேலே அவங்க வந்து புனிஞ்சிட்டே இருப்பாங்க நபிமார்கள் மேலே. இது இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சார், இவரே அப்படி பண்ணார், அவரே அப்படி பண்ணார். இப்போ ஏன் வந்து இவரை வந்து மன்னராட்சி கொண்டாந்து முட்டு கொடுக்குறாங்க மாவீரர்ல? மன்னராட்சி ஹராம்னா அவரே பண்ணார், அது ஹராம் ஆயிருமா? ஆமாம் ஹராம் தான், அவர் பண்ணாலும் ஹராம் தான். எப்படி? அதுதான் தப்புங்கிறோம். அது என்ன பெரும்பாவமா? ஆமாம் பெரும்பாவம். நான் மட்டுமா சொல்கிறேன்? பெரிய பெரிய ஆட்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபிஸ்க்குங்கிறாங்க, பெரும்பாவம் தான் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க? சொர்க்கத்து உயிர்ச்சல்னா சொன்னாங்க,
நரகத்தை நோக்கி அழைக்கிற கூட்டம்னாங்க. அப்புறம் என்ன நரகத்தை நோக்கி கொண்டு போய் சொல்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம்? அது சின்ன விஷயமா? உங்களுக்கு வேணால் நரகத்து வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது சீரியஸான மேட்ரு. நரகத்துக்கு போகிற எந்த விஷயமும் அல்லாஹ் அதில் நம்ம ஈடுபடாமல் நம்மளை பாதுகாக்கணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு மூமின் அப்படி தான் ஆசைப்படுவான். அப்போ இதெல்லாம் அட்டாச் பண்ணி விட்டுறது. பெரிய பெரிய பாவத்தை வந்து பெரிய ஆட்கள் ஆளுமைகள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டா வேலை முடிஞ்சது. அப்போ அதனால் இன்றைக்கி என்ன, இந்த சிலை வழிபாடு எடுத்துக்கோ. இந்த சிலை வழிபாடு யார் எல்லாம் நின்று இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் லீடு பண்ணுறாங்க? இது சிலை வழிபாடுன்னா இந்த 5 டிகிரி வாங்கின அந்த மௌலானா நின்று இருப்பாரா? இந்த 52 டிகிரி வாங்கின இவர் நின்று இருப்பாரா? 70 மதரசா கட்டி கொடுத்த அவர் நின்று இருப்பாரா? இத்தனை பள்ளிவாசல் கட்டி கொடுத்த இவர் நின்று இருப்பாரா? இத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்த இவர் நின்று இருப்பாரா? இவ்வளோ சதகா கொடுக்குற அவர் நின்று இருப்பாரா? அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வழிபட மாட்டோம். எங்களுக்கு வந்து யாரும் வந்து கைட் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து எதெல்லாம் கடவுள் கண்ணுக்கு தெரியாத சிலைகள் இன்றைக்கி வந்து ஏகப்பட்டது. என்ன ஐடியாலஜி? ஒரு ஐடியாலஜி படி நான் வாழ்வேன். அந்த ஐடியாலஜி என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுவேன். அதை சொன்னவன் நபியா, அது நபி இல்லையா, அதுக்கு அல்லாஹ்விடத்தில் சனது இருக்கா இல்லையா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை. கம்யூனிசம் ஒரு சித்தாந்தம், அது என்னுடைய வாழ்வியல் நிறைய நான் ஆக்கிக்கொண்டேன். நீ சிலை வணங்கு, நீ ஒரு சிலை வணங்கி. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், தேரா தில் தோ ஹே சனம் ஆஷனா. உன்னுடைய உள்ளம் சிலையை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. துஜ கியா மிலேகா நமாஸுமே. நீ என்னத்துக்கு தொழுகைக்கு வர? உனக்கு என்ன கிடைக்க போகுது தொழுகையில்? அதான் அவர் சொல்கிறார்ல, அந்த கபி ஆய ஹக்கீகத் முன்தசிர் நசரா லிபாஸ் மஜாஸ்மே तो सर्व सजदा किया तो ज़मीन से आने लगी सदा. நான் சஜ்தா பண்ண போனேன், பூமி வந்து என் காதில் வந்து பேசிச்சு. என்ன பேசிச்சுன்னா, தூ தோ ஹே தேரா தில் ஹே சனம் ஆஷனா. அதாவது உன்னுடைய உள்ளம் சிலையை விரும்பக்கூடியது. துஜே கியா மிலேகா நமாஸ்மே. நீ எதுக்கிட்ட தொழு வந்த? பூமி ஒன்று பார்த்து கேட்குது, நீ எதுக்கு சஜ்தா பண்ண வந்த? நீ தான் வேறு பக்கம் சஜ்தா பண்ணிட்டு வந்திய. எனக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்த? எங்கே தும்மா துளைக்கு வந்திருக்க 12க்கு 7:30 மணிக்கு நீ எங்கே இருந்த? ஐய் ஃப்ராடு. உனக்கு எது? நீ உனக்கு இங்கே என்ன சம்பந்தம்? இது தௌஹீது. இங்கே வந்து இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் மட்டும்தான் வர்றது அனுமதி. துஜைக்கா மிலேகா நமாஸ்மே. அதுதான் மூசா நபி கேட்குறார், மூசா என் இறைவா, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாய, மேலும் உன்னுடைய கருணையில் எங்களை சேர்த்து கொள்வாயாக. நீ அனைவரையும் விட அதிகம் கருணை புரிபவனாக இருக்கிறாய் என்று இறைஞ்சினார். அப்போ இந்த பிரார்த்தனை மூலமாக அவரை வந்து குர்ஆன் வந்து என்ன சொல்லுது? அவரை வந்து விடுவிக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர். அதான் சொல்கிறேன்ல, எந்த இடத்துலலாம் இவங்க நபிமார்களை டேமேஜ் பண்ணுவானுங்களோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் குர்ஆன் வந்து அதை வந்து காப்பாற்றிடும். இதில் இன்னொரு சிந்திக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்ச ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் அங்கே மரண தண்டனை கொடுக்கப்படுது பைபிள் படிய. எப்படி இவர் விடப்பட்டார்? முரண்பாடுடைய மொத்த வடிவம் பார்த்திங்களா இவனுங்க? அந்த வேதத்தில் கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறோம்னா ஏன் சொல்கிறோம்? குற்றம்தான். சரி, ஏன் இவர் விடுவிக்கப்பட்டார்? ஏன்னா இவர் லேவி இனத்தை சார்ந்தவர். இவர் யார்? பூசாரி இனத்தை சார்ந்தவர். இன்றைக்கும் அந்த இனம் மட்டும்தான், அது பனி இஸ்ராயல்களில் அவங்க மட்டும்தான் அந்த பள்ளிவாசலுடைய அந்த மெயின் ரூமுக்குள்ளே போக முடியும். புரியுதா? அது வந்து இஸ்லாம் மறுக்கல, அது இஸ்லாம் ஏற்படுத்தினது தான். இப்போ இன்றைக்கி அதை வந்து வேறு மதத்தினர் வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிச்சது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார்? அவங்க வந்து அந்த பள்ளிவாசலுடைய சர்வெண்ட்டு. அவங்க வந்து நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க, என் பையனை வந்து எனக்கு பிறக்கிற குழந்தைய நான் அந்த பள்ளிவாசலுடைய சேவகராக நான் ஆக்கிறேன். அப்படிங்கும்போது ஆணுக்கு பதிலாக பெண் பிறந்துருவாங்க. ஆனாலும் அவங்க தான் முடியும், அந்த ஃபேமிலி மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல தாபூத் இருந்துச்சு. அதை வந்து எல்லாரும் போய் தொட முடியாது, வெறும் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இனத்தை சார்ந்தவர் ஷிர்க் வச்சா கூட அவருக்கு மன்னிப்பு. எப்படி ஃபிட் பண்ணானுங்க பாருங்க. எங்களுக்கு பாவமே கிடையாது, எது லேவி இனத்துக்கு. அப்போ அதே தான் இங்கே கொண்டாந்து போடுறானா. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், எது வந்து ரொம்ப புனிதமான இடமோ அந்த இடத்துல வச்சு விபச்சாரம் பண்ணுறான். கேட்டால் என்னங்கிறான், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தங்கத்தை திருடுறான், உண்டியில் திருடுறான், இத்தனை விஷயம் என்னத்துக்கு பண்ணுறான்? எங்கள் இனத்துக்கு அது பிரச்சனை கிடையாது. எங்கேருந்து எடுத்துருக்கான் ஃபிலாசபி? இங்கேருந்து இவங்களுடைய அந்த இது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது,
மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயா, நாங்கள் இந்த பாவத்தை செய்யலை, அதாவது இதை எங்களால் தடுக்க முடியல, அதனால் எங்களை மன்னிச்சிரு, மேலும் உன்னுடைய கருணையில் எங்களை சேர்த்துக்கொள்வாயா, உன்னுடைய ரஹமத்தில் எங்களை வச்சிரு, நீ அனைவரையும் விட அதிகம் கருணை புரிவானாக இருக்கிறாய் என்று இறைஞ்சினார். இதை வந்து யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல இது வந்து கிளியர் ஆகிடுது. அவங்க அந்த வேலையை வந்து செய்யலை. சரியா, இது வரைக்கும் போதும்.